என் தங்கப்பிள்ளையே, 7 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, இத்தனை கால காத்திருப்புக்கான பலன் கிடைத்து விட்டது. என் குழந்தை, இந்த செய்தியை கேட்கும் பொழுதே உன்னுடைய மனது எந்த அளவிற்கு மகிழ்கின்றது என்பதனை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் எந்த நேரத்தில் நான் எதை கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தேனோ, எதற்காக உனக்கு இத்தனை கால தாமதத்தை எடுத்து கொண்டேனோ, அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. எல்லா நேரத்திலும் என் பிள்ளை சில விஷயங்களை கேட்டு அடம் பிடிப்பது கிடையாது. நடந்தால் நடக்கட்டும், இல்லை என்றால் சென்று விடட்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் ஒரு சில விஷயங்களை அப்படி வாழ்க்கையில் விட்டுவிட முடியாது. அது உனக்கு வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது அதை எப்படியாவது பெற்றுவிட மாட்டோமா, ஏதாவது ஒரு வகையில் நம் கைகளில் வந்து அது சேர்ந்து விடாதா என்றுதான் என் பிள்ளை நீ நினைக்கின்றாயல்லவா? உன்னுடைய இந்த எண்ணம் எனக்கு புரிகின்றது. எதனால் நீ இந்த விஷயத்திற்காக இத்தனை காலம் காத்திருந்தாய் என்று நிச்சயமாக உன் தாயானவள் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் குழந்தையே, ஒரு விஷயம் உன்னிடத்தில் இல்லை என்றால் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள், அவர்கள் உதிர்க்கின்ற வார்த்தைகள் எல்லாம் எந்த அளவிற்கு மோசமானதாக இருக்கும் என்பதனை உன் தாயானவள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை என்பது சிலருக்கு சில விஷயங்களை சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை என்பது உண்மை. ஏனென்றால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தயாராக இல்லை எனும் பொழுது வாழ்க்கையும் அவர்களுக்கு அதனை சொல்லிக் கொடுக்காமல் தான் போய்விடும். உன் வாழ்க்கையிலும் இதுபோன்று உன்னிடத்தில் எந்த விஷயம் இல்லை என்று உன் மனதை நோகடித்தார்களோ அவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றி சரியாக கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். இன்று ஒரு விஷயம் இவர்களிடம் இல்லை என்று நாம் இவர்களை பேசுகின்றோமே, நாளை அதே விஷயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டால் பேசிய இந்த முகத்தை நாம் எங்கே கொண்டு வைப்போம் என்று அவர்கள் சிந்திப்பதில்லை. இது போன்ற மனிதர்கள் இருக்கும் வரை நிச்சயமாக ஒவ்வொருவர் மனதிலும் கஷ்டங்கள் அதிகமாக வந்து கொண்டுதான் இருக்கும். நாளை நடந்துவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும் என்று சிந்திப்பதை ஒரு துளி அளவு கூட யோசிக்காமல் இவர்கள் மற்றவர்களுக்கு மிகவும் அதிகமான கவலையை எளிதாக கொடுத்து விடுகின்றார்கள். யார் நம்மை பற்றி என்ன நினைத்தால் நமக்கென்ன? நம் வேலையை நாம் பார்த்து கொண்டிருப்போம். நம்முடைய முதன்மையான வேலையை மற்றவர்களின் மனதினை காயப்படுத்துவதான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, நீயோ இதையெல்லாம் எங்கே நாம் பெரிதாக எடுத்துக்கொண்டால் நம் வாழ்க்கையில் நமக்கான நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து சேராமல் போய்விடுமோ என்கின்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உண்மையும் அதுதானே என் பிள்ளையே. எவ்வளவோ வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இருந்தாலுமே அது எதனால் இப்படி நடக்கின்றது, எதனால் இந்த வாழ்க்கை இப்படி எல்லாம் கொடுக்கின்றது என்பதனை யோசித்து அதற்கான நல்ல விஷயத்தை பெறுவதற்கான முயற்சிகளை நீ செய்திருக்க வேண்டுமல்லவா? அதை விடுத்து என் குழந்தை, நீயோ தேவையில்லாமல் மனதை போட்டு வேதனைப்படுத்தி கொண்டு மனதை போட்டு வருத்தி கொண்டிருக்கின்றாய். அதனால் இனி வருகின்ற சூழ்நிலைகளை நீ எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கை இது போன்ற மனிதர்களை உனக்கு அடையாளம் காட்டி இருப்பதற்கான காரணம், நீ எதுவும் இல்லை என்று மனம் வேதனைப்படும் பொழுது யாரெல்லாம் உனக்கு ஆறுதலுக்கு வருகின்றார்கள், யாரெல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்கின்றார்கள் என்பதனை காண்பிப்பதற்காக மட்டும்தான். என் குழந்தையே, யாரும் இந்த வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டாம். குறைந்தபட்சம் அடுத்தவர்கள் மனதை நோகடிக்காமலாவது இருந்து விடலாம். சில பெண்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மிகவும் முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? குழந்தை என்பது சற்று தாமதமாக அவர்களுக்கு கிடைக்கும். யாருக்கும் கிடைக்காமல் போகாது. ஒரு சிலருக்கு உடனடியாக கிடைத்துவிடும். ஒரு சிலருக்கு சற்று தாமதமாக கிடைக்கும். இன்னும் சிலருக்கு கொஞ்சம் அதிக தாமதமாகவே கிடைக்கும். யாருக்கு எப்பொழுது
அது நிரந்தரமான விஷயமாக கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது அப்பொழுது அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, இது போன்று கஷ்டப்படுகின்றவர்களை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் எளிதாக சில வார்த்தைகளை சொல்லிவிடுவார்கள். என் குழந்தையே, உண்மையாகவே அவர்கள் உதிர்க்கின்ற இந்த வார்த்தை என்ன தெரியுமா? குழந்தை இல்லை என்றால் ஒரு பெண்ணை பார்த்து மலடி என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று தெரியவில்லை. அதுதான் உண்மையும் கூட. யாரொருவர், எந்த ஒரு பெண் தன்னுடைய இளம் வயதில் பூ பெய்தாமலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த பெயரை தவிர குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த பெயர் கிடையாது. அவர்களுக்கு எல்லாவற்றையும் அடையக்கூடிய நல்ல சக்தி இருக்கின்றது என்பது இவர்களுக்கு புரியவில்லை. தெய்வம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மையே தவிர அவர்களை யாரும் குறை சொல்லிவிடக்கூடாது. இது ஒரு ஆணுக்காக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே பொதுவானது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு கிடைக்கவில்லை என்று மற்றவர்கள் பேசுகின்றார்களே என்பதற்காக மனம் உடைந்து போய்விடக்கூடாது. உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அது அவர்களிடத்தில் இல்லை. அவர்களிடத்தில் இருப்பது உன்னிடத்தில் இல்லை. அவ்வளவுதான். எல்லோருக்கும் எல்லாமே இங்கு கிடைத்து விடுவது கிடையாது. பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை இல்லையே என்கின்ற கவலை, குழந்தை இருப்பவர்களுக்கு இவர்கள் இப்படி நம்மை பாடாய்படுத்துகிறார்களே என்ற கவலை, இப்படி ஆளாளுக்கு ஒரு கவலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் ஒரு வகையான மன நிம்மதி இல்லாமையை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. என் தங்கமே, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் என் குழந்தை மனமுடைந்து போய்விடாமல், இந்த வாழ்க்கையில் உனக்கும் நீ ஆசைப்பட்டது கேட்டது எல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த வராகி இப்பொழுது அதனை நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன். நீ கேட்டது பிள்ளை செல்வமாக இருந்தாலும் சரி, நல்ல தொழிலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீ கேட்டதை கேட்டபடி நான் இப்பொழுது உனக்கு தர வந்திருக்கின்றேன். 7 ஆண்டு கால தவம் அல்லவா என் பிள்ளை? எத்தனை காலமோ என் முன்னால் இதற்காக வேண்டி நின்று கொண்டிருக்கின்றாய். நான் இப்பொழுது உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிவிட்டு நீ கேட்டதை உன் கைகளில் கொடுக்க துணிந்து விட்டேன். என் பிள்ளைக்கு இது கிடைத்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் பிள்ளை, அம்மா தரவில்லையே என்று வருந்துவதை எல்லாம் நிறுத்திவிட்டு, இந்த தாயானவள் இனி உன் வாழ்க்கையில் நடத்துவது எல்லாமே உனக்கு மன நிறைவை கொடுப்பதற்குத்தான். இனி உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது நாள் வரையிலும் எதுவுமே என்னிடத்தில் நீ கேட்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஏதோ ஒரு விஷயம் உன் மனதிற்குள் தேங்கி கிடக்கின்றதல்லவா, அதை அம்மா உனக்கு நிறைவேற்றி தருகின்றேன். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கேட்டதை கொடுக்கவில்லை என்று நினைத்து வருந்தாமல், இப்பொழுதாவது கொடுக்கின்றதே என்று நினைத்து சந்தோஷப்படு. நாம் தெய்வத்திடமிருந்து நேரடியாக அன்பினை பெற்று நம் வாழ்க்கையில் நமக்கானதை பெறுகின்றோம் என்பதனை முதலில் புரிந்து கொள். எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நல்லது. என்ன நடந்தாலும் அது உன் வாழ்க்கைக்கானது. எப்பேற்பட்ட விஷயங்களையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும். இதையெல்லாம் நீ மனதார நம்பிவிட்டால் போதும். என் பிள்ளை, இனி எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தருவதை நீ மனதார ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கானதை நீ தெளிவாக பெற்று கொண்டால் போதும். என் பிள்ளைக்கு நான் தருவதை ஒரு நாளும் நிறுத்திவிட மாட்டேன். தாமதமாக கொடுத்தாலும் உனக்கு தரமானதாக நான் கொடுத்தே தீருவேன். மற்றவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு நாளும் செவிசாய்த்து உன் மனதை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே. நீ இந்த வராகியின் பிள்ளை என்பதனை மட்டும் மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.